السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله خير الأنام وعلى آله الأعلام وأصحابه الكرام، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم. صدق صادق الأمين صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர் மீதும் உரித்தாக. பேரன்புமிக்க பெரியோர்களே, சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தினுடைய தொடர் சொற்பொழிவு நிகழ்வில் கடந்த சில தினங்களாக பொருளாதார தேடல் குறித்து இஸ்லாம் என்னென்ன வழிகாட்டுதலை வழங்கியிருக்கிறது என்பன போன்ற செய்திகளை தொடராக நாம் தெரிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் பொருளாதார தேடலில் முக்கிய அம்சமாக அல்லாஹ் விதித்தது கிடைக்கும் என்ற அபாரமான நம்பிக்கை வேண்டும். இரண்டாவதாக, பொருளீட்டுகிற போது எதுவெல்லாம் சந்தேகத்திற்குரியவைகளாக அமைந்திருக்கிறதோ அவைகளையும் ஒரு முஸ்லிம் தவிர்ந்திருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிற இந்த மார்க்கம் அதற்கு அடுத்த கட்டமாக என்ன சொல்லுகிறது என்றால், அல்லாஹ் ரசூலினால் தடுக்கப்பட்ட பொருளீட்டுகிற முறைகள் அனைத்தையும் விலகியிருப்பது மட்டுமல்ல, அதற்கு பக்கத்திலே கூட நெருங்கக்கூடாது என்ற அளவிற்கு இஸ்லாம் வலியுறுத்தி பேசுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள்: இன்ன லிகுல்லி உம்மத்தின் ஃபித்னத்தன். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு உம்மத்தினருக்கும் ஒவ்வொரு பிரத்யோகமான சோதனைகளை கொடுத்தான். வ ஃபித்னத்து உம்மத்தி அல் மால். என்னுடைய உம்மத்தினுடைய பிரதான சோதனை பொருளாதாரம் சார்ந்தே இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். நமக்கு முன்னால் எத்தனையோ சமூகங்கள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். அப்படி மறைந்திருக்கிற சமூகங்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு விதமான பிரத்யோகமான சோதனைகளை கொண்டு அவர்களை சோதித்து பார்த்தான் என்று தெளிவுபடுத்துகிற அல்லாஹ்வுடைய தூதர், உம்மத்தே முஹம்மதியாவாகிய நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிற பிரதான சோதனை பொருளாதாரம் சார்ந்ததாகவே இருக்கும் என்று எச்சரிக்கையோடு தெளிவுபடுத்துகிறார். அப்படியானால் அல்லாஹு தஆலா பொருளாதாரம் சார்ந்த அந்த வழிகளில் பல சோதனைகளுக்கு நம்மை உள்ளாக்குவார். மனசு தடுமாறுகிறதா? இவனுடைய ஈமான் எப்படி இருக்கிறது? இவன் கொண்டிருக்கிற கொள்கையில் சரியாக இருக்கிறானா என்று சோதித்து பார்ப்பதற்கு அல்லாஹு தஆலா பொருளாதாரத்தை ஒரு பிரதான காரணமாக இந்த உம்மத்திற்கு ஆக்கியிருக்கிறான் என்பதை இந்த நபிமொழியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எத்தனையோ நபித்தோழர்களுடைய வாழ்வை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா எப்படியெல்லாம் அவர்களை சோதித்தான் என்றால், பொருளாதாரம் வருகிற அந்த வழிகளை காட்டி அவர்களுடைய ஈமான் அந்த இடத்தில் தருமாறுகிறதா என்பதை பல கட்டங்களில் பல நபித்தோழர்கள் கடந்திருக்கிறார்கள். ஒரே ஒரு செய்தியை பாருங்கள். ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு
பெருமானாருடைய காலத்திலே வாழ்ந்த மிக உன்னதமான ஒரு நபித்தோழர். சொர்க்கவாசி என்ற சுப செய்திகள் பல்வேறு கட்டங்களில் மறைமுகமாக சொல்லப்பட்ட ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹைபர் பகுதிக்கு பெருமானாரினால் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். ஹைபர் என்பது அதிகமான விளை நிலங்கள், விவசாய நிலங்கள் இருந்த ஒரு பகுதி. யூதர்கள் பிரதானமாக குடியிருந்து வந்த ஒரு பகுதி. அந்த பகுதிக்கு அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானார் அனுப்பி வைக்கிறார்கள். எதற்காக அனுப்பி வைக்கிறார்கள் என்றால், அந்த யூதர்களிடத்திலே வரி வசூல் செய்வதற்காக அனுப்பி வைக்கிறார்கள். அவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே நடைபெற்றிருந்த அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர்களுடைய விளை நிலங்களிலிருந்து தம்பி பேச அமைதியா, யூதர்களுடைய அந்த விளை நிலத்திலிருந்து பெறப்படுகிற அந்த பொருட்களில் குறிப்பிட்ட ஒரு தொகையை இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு தந்துவிட வேண்டும் என்ற அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வரி வசூல் செய்வதற்காக அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுடைய குடியிருப்பு பகுதிக்கு அனுப்பி வைக்கிறார்கள். இப்படி அனுப்பி வைக்கப்பட்ட அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவர்கள் யூதர்களிடத்திலே அந்த ஆண்டு விளைந்த அந்த விளைச்சலின் அடிப்படையில் எவ்வளவு அவர்கள் பைத்துல் மாலுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை கணக்கு பார்த்து வசூலித்துக் கொண்டிருக்கிற போது அந்த யூதர்களில் சில பேர் வந்து சொன்னார்கள், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவே, நீங்க கணக்கு பார்க்கறதுல கொஞ்சம் கண்டுக்கிறாம இருந்துருங்க. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவை பொறுத்தவரை அந்த நேரத்தில் ஒரு அரசினுடைய அதிகாரி, அரசாங்கத்தின் சார்பாக வரி வசூல் செய்வதற்காக வந்திருக்கிற ஒரு அதிகாரியுடைய நிலையில் இருந்த அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவிடத்திலே அவர்கள் சொல்லுகிற போது என்ன நிலையில் வந்து சொன்னார்கள் என்றால், தங்களுடைய குடும்ப பெண்களுடைய கழுத்துக்களிலேயும் கையிலேயும் கிடந்த சில நகைகளை எடுத்துக் கொண்டு வந்து அதை அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவுடைய முன்னிலையிலே வைத்துக் கொண்டு அவர்கள் சொன்னார்கள், நீங்க இந்த கணக்கில் கொஞ்சம் கண்டும் காணாமலும் இருந்துக்கிறீங்க, நமக்குள்ள ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்திக்கிறோம், நீங்க ரொம்ப கண்டிப்போடு இருக்காதீங்க, உங்களுக்கு தான் இதை நாங்க அன்பளிப்பா கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லி அந்த நகைகளை அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவிடத்திலே கொண்டு வந்து காண்பிக்கிறார்கள். பொதுவாக இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்னவென்றால், அரசாங்கத்தினுடைய பொறுப்பிலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அன்பளிப்பு கொடுப்பதும் லஞ்சம்தான் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. லஞ்சத்துக்கு வேணா வேற பேரை வேணா வச்சிருக்கலாம், இது அவருக்கு அன்பளிப்பா நான் கொடுக்கிறேன், பழக்க அடிப்படையில் நான் கொடுக்கிறேன், எங்களுக்கு மத்தியில் இருக்கிற நட்பு அடிப்படையில் கொடுக்கிறேன்னு சொல்லி சாதாரண நபர்களை தவிர்த்து அரசு சார்ந்த அந்த முக்கிய பொறுப்பில் இருப்பவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அன்பளிப்புகளும் லஞ்சம் தான் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. அது யாரா இருந்தாலும் சரிதான், கொடுக்கிறது தப்பு, வாங்கிறது தப்பு. ஆனா இன்றைய உலகத்துல லஞ்சம் கொடுக்காம எதுவுமே நடக்க முடியாதுங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு நாம் ஆளாயிருக்கிறோம். அல்லாஹ் தான் மன்னிக்கணும். இது மாதிரி நாடுகள் எப்படின்னு தெரியல, இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் பார்த்தா என்ன காரியம் செய்வதாக இருந்தாலும் ஒரு சின்ன அரசாங்கத்தினுடைய உதவியை பெறனாலும் ஒரு ஆவணத்தை பெறணும்னாலும் அதுக்கு லஞ்சம் கொடுக்காம எந்த வேலையும் நடக்காது. ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைக்கு பிறப்பு சான்றிதழ் எடுக்க வேண்டுமென்றாலும் சரி, ஒருவர் இறந்து விட்டார் அவருக்கு இறப்பு சான்றிதழ் வாங்க வேண்டுமென்றாலும் சரி, ஒரு பைசா லஞ்சம் கொடுக்காம இதை வாங்கிட்டேன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் யாருமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மாறி போச்சு. நகராட்சியில இருந்து பொதுப்பணித்துறைகள் வரை எல்லா இடங்களிலேயும் லஞ்சம் தலைவிரித்தாடுகிற ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்ன? அரசு அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் செஞ்ச ஒரு வேலைக்காண்டி நாம கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளும் லஞ்சம் தான். அந்த அடிப்படையில் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவிடத்துல இதை நீங்க அன்பளிப்பா வச்சுக்கிறீங்க, தப்பா நினைக்காதீங்க, அன்பளிப்பா வச்சுக்கிறீங்க, இந்த வரி வசூல்ல கொஞ்சம் கண்டும் காணாமலும் நடந்துக்கிறீங்கன்னு சொன்ன உடனே கடுமையா கோவம் வந்துட்டு, என்னை நீங்க சோதிச்சு பார்க்கிறீங்களா? அல்லாஹு தஆலா யூதர்களாகிய உங்கள் மீது பல்வேறு விதமான சபிக்கு முகமான கட்டளைகளை பிறப்பித்ததற்கு உங்களுடைய இது மாதிரி செயல்பாடுகள் தானப்பா காரணமாக இருந்திருக்கு. பொருளாதார விஷயத்துல நீங்க மோசமா நடந்து கொண்ட பல விஷயங்கள் தான் உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குவதற்கு காரணமாக இருந்திருக்கு. அந்த சாபத்திற்குரிய செயலில் என்னையும்
பங்காளியாக நீங்கள் சேர்த்துக் கொள்ள விரும்புகிறீர்களா? ஒருபோது நான் ஏத்துக்கிற மாட்டேன்னு சொல்லிட்டு முறையா கணக்கு பார்த்து என்ன வசூலிக்க வேண்டுமோ அதை வசூலித்து விட்டு வந்தார். அப்படி முறையா வசூலிக்கின்ற போது அந்த யூதர்கள், சில நடுநிலையான யூதர்கள் சொன்னார்கள், பிஹாதா காமத்தி சமாவாத்து வல் அர்த், இவர் போன்ற நபர்களால் தான் இந்த வானமும் பூமியும் இன்னும் நிலைத்திருக்கிறது என்று அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவை பார்த்து அந்த யூதர்களில் சில நல்லவர்கள் புகழாரம் சூட்டினார்கள் என்பதை பார்க்கிறார். ஏன் இதை சொல்றோம்னா, மூமின்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு பெரிய சோதனையாக பொருளாதாரத்தை வச்சிருக்கிறார். நாம் உழைக்க போறோம், சம்பாத்தியம் பண்ண போறோம். அந்த மாதிரி நேரத்தில் தவறான வழிகளில் நமக்கு பொருளாதாரம் வருவதற்குரிய சூழல்கள் ஏற்படும். அல்லாஹு தஆலா நம்மளை சோதிப்பான். இவன் இதுல தடுக்கி விழுதானா அல்லது தன்னுடைய ஈமானிய பலத்தினால் காப்பாற்றி கொண்டு சென்று விடுகிறானா என்று சோதிப்பதற்காக அல்லாஹு தஆலா இது மாதிரி பல கட்டங்களை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்துவான். ஆனா அந்த சோதனையில் இருந்து யார் வென்றெடுத்து வாழுகிறார்களோ அவர்கள்தான் உண்மையான மூமின்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் பல கட்டங்களில் சொல்லி காட்டி இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல்ல என்னவெல்லாம் பித்தலாட்டங்கள் நடக்கிறது, எவ்வளவு பொய்யான வாக்குறுதிகள் சொல்லப்படுகிறது, இருக்கிறத இல்லாத மாதிரி காட்டுறது, இல்லாததை இருக்கிற மாதிரி பெருசா விளம்பரம் பண்றது, இதுவெல்லாம் இன்றைய பொருளீட்டுகின்ற முறையில் நவீன ஒரு நடவடிக்கையாக, நவீன பார்வையாக இன்று பார்க்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வை பாருங்க. ஒரு கட்டத்தில் ஒருத்தர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டயே ஏமாற்றுவதற்கு முற்பட்டார். ஹதீஸ்கள்ல இடம்பெற்றிருக்கிறார். என்ன செய்தினா, மதீனாவுக்கு ஒரு வெளியூர்ல இருந்து ஒரு குதிரை வியாபாரி தன்னுடைய குதிரையை விற்பனை செய்யறதுக்காண்டி மதீனாவுக்கு வாரார். அவர் ஈமான் கொண்டவர் கிடையாது, இஸ்லாமிய வட்டத்திற்கு வெளியில் இருந்த ஒரு மாற்று மதத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு கிராமப்புறத்து அரபி என்று ஹதீஸ்ல வருது. ஒரு கிராமத்தில் இருந்து தன்னுடைய குதிரையை விற்பனை செய்யறதுக்காண்டி மதீனாவுக்கு வாரார். வந்த நேரத்துல கடை வீதியில வச்சு அவரை ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. நபி அவர்களுக்கு அந்த நேரத்துல ஒரு குதிரை தேவைப்பட்டது. அதனால அவர்கிட்ட போய் கேட்கறாங்க, இந்த குதிரையை நீ என்ன விலைக்கு தர்றதுக்கு சம்மதிக்கிறான்னு கேட்கும்போது அவர் ஒரு விலை சொல்றாரு. ரசூலுல்லாஹ் ஒரு விலைக்கு கேட்கிறாங்க. கடைசியில் பெருமானார் கேட்ட அந்த விலைக்கு அவர் சம்மதித்து, இந்த குதிரையை நீங்க வச்சுக்கிறீங்க, வியாபாரம் முடிஞ்சிட்டுன்னு சொல்றார். அது என்ன விலைக்கு கேட்டாங்க, என்ன விலைக்கு கொடுத்தாங்கிறதெல்லாம் ஹதீஸ்ல இல்ல. ரசூலுல்லாஹ் கேட்ட விலைக்கு அவர் சம்மதித்து அதற்கு ஒப்பந்தத்தில் ஏற்றுக்கொண்டாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கையில் அவங்களுக்கு அந்த நேரத்தில் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. உடனே சொன்னாங்க, நான் வீட்டுக்கு போறேன், எனக்கு பின்னாடி நீங்க இந்த குதிரையை கொண்டுகிட்டு வாங்க, பணத்தை கொடுத்துட்டு வீட்டில் வச்சு இந்த குதிரையை நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. சில நேரங்கள் அப்படி நடக்கல. பணம் இல்லை, வாங்கிட்டோம் ஒரு பொருளை, நான் இப்போ தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறது இல்லையா? அந்த மாதிரி அடிப்படையில் நான் வீட்டுக்கு போறேன், என் பின்னாடி வாங்க, வாங்கிக்கிறேங்கன்னு சொல்றாங்க. உடனே அந்த ஆள் குதிரையை இழுத்துக்கிட்டு வாராரு. ரசூலுல்லாஹ் கொஞ்சம் வேகமா முன்னாடி போயிட்டாங்க, அவர் கொஞ்சம் மெதுவா வாராரு. வரும்போது என்ன நடக்குன்னா, ஷைத்தான் எப்படிலாம் குறுக்கிட்டு இந்த மாதிரி கட்டங்கள்ல அவன் குழப்பத்தை ஏற்படுத்துவாங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அவர் குதிரையை இழுத்துக்கிட்டு வரும்போது அவரை எதிரில் பார்த்த சில பேரு, இந்த குதிரையை விற்கிறதுக்கு தானே கொண்டு போற மாதிரி தெரியுது, எங்களுக்கு இதை விலைக்கு தாரியான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கிறாங்க. எங்களுக்கு இதை விலைக்கு தாரியான்னு சொல்லி இன்னும் சில பேருக்கு அவங்களுக்கு தெரியாது, இந்த குதிரையை ரசூலுல்லாஹ் வாங்கியிருக்கிறாங்க, இவர் ஒப்படைக்கிறதுக்காண்டி கொண்டு போறாருங்கிறது தெரியாது. ரசூலுல்லாஹ் முன்னாடி கொஞ்சம் எட்டி போயிட்டாங்க. அவர்கிட்ட கேட்கிறாங்க, இதை எங்களுக்கு நீ தந்துடுறியா, விலைக்கு தானே விற்க போற மாதிரி தெரியுதுன்னு. அவர் உள்ளத்துல ஒரு சின்ன தடுமாற்றம். அவர் கேட்கிறாரு, என்ன விலைக்கு இதை வாங்கிக்கிறவீங்கன்னு கேட்கிறாரு. அப்படிதானே பொருளாதாரம் மனுஷன் அப்படிதான் தடம் புரள செய்யும். ஷைத்தான் அப்படிதான் அந்த சோதனைகளை கொண்டு கொடுப்பான். அவருடைய உள்ளத்துல இதை விட கூட யாரும் கேட்டா இதை கொடுத்துடலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுது. உடனே அவங்கள்ட்ட கேட்கிறாரு, என்ன ரேட்டுக்குன்னா இதை வாங்கிக்கலான்னு. அவங்க ஒரு ரேட்டு சொல்றாங்க. அந்த விலை பெருமானாருக்கு அவர் கொடுப்பதாக சம்மதித்ததை விட சற்று அதிகமாக இருக்கு. ரசூலுல்லாஹ்க்கு விலை பேசி முடிச்சிட்டாரு, ஒப்பந்தம் முடிஞ்சது, பணம் மட்டும்தான் கை மாறல, மற்ற எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, என்ன ரேட்டுக்கு இதை வாங்கிக்கிறீங்கன்னு கேட்ட உடனே அவங்க கொஞ்சம் கூடுதலா தருவதாக சொன்ன உடனே இவருடைய உள்ளத்துல தடுமாற்றம் ஏற்படுது. சரி, அவருக்கு ஏன் கொடுக்கணும், இவங்களுக்கே கொடுத்துருவோமே அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வாராரு.
அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவர் கிடையாது, வேறொரு நபர். ரசூலுல்லாஹ்வினுடைய அந்தஸ்து என்ன, அவங்களுடைய மரியாதை என்ன, அதெல்லாம் அவருக்கு தெரியாது. அவர் ஒரு வியாபாரி. அவருக்கு தேவை அந்த குதிரையை விற்கணும், அதன் மூலமா வருமானம் பார்க்கணும், கூடுதலா காசு கிடைச்சா இவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிடணும். அந்த மாதிரி ஒரு சிந்தனையில இருந்த உடனே அவருக்கு தடுமாற்றம் ஏற்பட்ட உடனே என்ன செய்யறாருன்னா வேகமா ஓடி வர. ரசூலுல்லாஹ் முன்னாடி போய்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு நேரம் மெதுவா வந்தவர் இந்த மாதிரி 2 பேரும் கேட்ட உடனே வேகமா ஓடி வரார். ரசூலுல்லாஹ் பக்கத்துல சொல்றாரு, இதை நீங்க வாங்கிக்கிறீங்களா இல்ல அவங்களுக்கு கொடுத்துறவான்னு கேட்கிறாரு. அப்படியே அந்த ஹதீஸ்ல வருது அந்த வாசகம், இதை நீங்க வாங்கிக்கிறீங்களா அல்லது அவங்கள்ட்ட கொடுத்துறவா அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எப்பா எனக்கு தானே நீ வித்த, நமக்குள்ளதான் வியாபாரம் முடிஞ்சிருச்ச, இப்ப என்ன புதுசா வாங்கிக்கிறியான்னு கேட்கறீங்க? நம்ம தான் வாங்கி எல்லாமே விற்பனை எல்லாம் நமக்குள்ள முடிஞ்சிருச்ச, பணம் மட்டும்தான் நான் தரணும், நீ குதிரையை ஒப்படைக்கணும், அவ்வளவுதானே, வியாபாரம் முடிந்து விட்டதே, நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே இதை வாங்கிட்டேனே அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, நீங்க எப்ப என்கிட்ட வாங்கினீங்க, நான் எப்ப உங்களுக்கு தந்தேன், விலைதான பேசணும், நமக்குள்ள ஒப்பந்தம் எதுவும் நடக்கலையே, நான் உங்களுக்கு இந்த விலைக்கு தாரன்னு சொல்லல, நீங்களும் இந்த விலைக்கு நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லலையே அப்படின்னு மாத்தி பேச ஆரம்பிச்சிடுறாரு. அந்த கொஞ்சம் 1-2 திரகம் கூட தாரன்னு சொன்ன உடனே அவருடைய உள்ளத்தில் அந்த தடுமாற்றம் ஏற்படுது, மாத்தி பேசுறார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல நீ பொய் சொல்ற, நான் தான் அதை விலை பேசி வாங்கி முடிச்சிட்டேனே, நம்ம 2 பேருக்கு மத்தியில வியாபாரம் முடிஞ்சிட்டுன்னு ரசூலுல்லாஹ் சொல்ல, அவர் இல்ல அதெல்லாம் முடியல, நீங்க வாங்குறதா இருந்தா சொல்லுங்க, இல்லாட்ட நான் அவங்களுக்கு கொடுத்துருதேன் அப்படின்னு சொல்லி அந்த தொகையை கொஞ்சம் கூட்டி சொல்றார். இது இன்னைக்கு சர்வசாதாரணமா எல்லா இடங்களையும் நடக்கல. அதுவும் குறிப்பா பார்த்தா நம்ம ஊர் சைடுகளில் பார்த்தா அந்த ரியல் எஸ்டேட்ல இந்த மாதிரி காரியங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. வீடு மனைகள் விற்பனை செய்யறதுல பார்த்தா ஒருத்தர்கிட்ட ஒரு விலை பேசியிருப்பாங்க, அதுக்கு அட்வான்ஸும் வாங்கியிருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள யாராவது இடையில கழிச்சு இடையில புகுந்து கூட 2 லட்ச ரூபா தாரேன் 1 லட்ச ரூபா தாரேன் அப்படின்னு சொல்லிட்டா அந்த பழைய ஒப்பந்தத்தை அப்படி விட்டுருது, அவன்கிட்ட மாத்தி பேசுறது. நான் எப்போ அவன்கிட்ட தாரேன்னு சொன்னேன், எனக்கு இப்ப கொடுக்கக்கூடிய சூழ்நிலைலாம் இல்லை, நான் கொடுக்கலாம் நினைச்சேன், இப்ப அந்த மாதிரி சூழ்நிலை இல்லைன்னு சொல்லி வீடு மனைகள் விற்பனை நடைபெறுகிற இடங்கள்ல இந்த மாதிரி செய்தி இன்னைக்கு அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா முஸ்லீம்கள் இது விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு முஸ்லீமினுடைய அடையாளமாக பெருமானார் பல்வேறு விஷயங்களை சொன்னாங்க. அதுல ஒண்ணு என்னன்னா, ஒரு முஸ்லீமாக இருப்பவரிடத்தில் வாக்கு சுத்தமாக இருக்க வேண்டும், பேச்சு மாறக்கூடாது. இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, காசை பார்த்த ஒண்ணு காசை பார்க்காத போது ஒண்ணுங்கிற பேசுற அந்த நிலை ஒரு இறை நம்பிக்கையாளருடைய அடையாளம் இல்லை, அது ஒரு நயவஞ்சகனின் அடையாளம் என்று பெருமானார் சொல்லுவாங்க. ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸத்து, நயவஞ்சகனுடைய அடையாளம் 3 என்று சொல்லிக் கொண்டு வருகிற போது பெருமானார் சொல்லுவாங்க, வாக்கு கொடுத்தால் அதுக்கு மாற்றமாக அவன் நடப்பான், பேசினபடி நிக்க மாட்டான், இது நயவஞ்சகனுடைய அடையாளம். ஒரு இறை நம்பிக்கையாளரிடத்தில் இந்த அடையாளம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் கடுமையான கோபம் வந்துட்டு, இவர் என்னடா வியாபாரின்னு பார்த்தா பெரிய ஏமாத்துக்காரரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சத்தம் போடுறாங்க, நான் உன்கிட்ட வாங்கிட்டேன்னு சொல்றாங்க, அவர் வாங்கலன்னு சொல்றாரு. இப்போ பக்கத்துல ஆட்கள்லாம் கூடிட்டாங்க. கூடினவன சஹாபாக்கள் எல்லாரும் சுத்தி வளைக்கிறாங்க, 2 பேருக்கு மத்தியில வாக்குவாதம் நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாத்தையும் விட்டு கொடுப்பாங்க, ஆனா அதே நேரத்தில் ஏமாளியா இருக்கக்கூடாதுன்னு நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. விட்டு கொடுக்கிறதுங்கிறது வேற, ஏமாளியா இருக்கிறதுங்கிறது வேற. ஒரு மூமின் எப்பொழுதுமே விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக 2வது முறையாக ஒரு மூமின் எந்த விஷயத்திலையும் ஏமாறக்கூடாது. ஒரு விஷயத்துல ஏமாந்துட்டோமா அதுல இருந்து நாம பாடம் படிச்சு அதுல இருந்து சுதாரிச்சு கொள்ளணுமே தவிர, இது ஒரு முஸ்லீமினுடைய பண்பாடுன்னு சொன்னாங்க, பழக்கம்னு சொன்னாங்க. அதனால ரசூலுல்லாஹ் வேண்டான்னு விட்டு கொடுத்திருக்கலாம், ஆனா அந்த இடத்துல அவருடைய அந்த ஏமாற்றுத்தனத்தை வெட்ட வெளிச்சமாக்கி காட்டணுங்கிறதுக்காண்டி ரசூலுல்லாஹ் அதெல்லாம் முடியாது, நீ எனக்கு தான் வித்திருக்க, எனக்கு தான் தரணும்னு சொல்றாங்க. இப்ப சஹாபாக்கள் கூடின உடனே, ஆட்கள்லாம் கூடின உடனே அவர் சொல்றாரு, நான் உங்கள்கிட்ட அதை விற்கலன்னு நான் சொல்றேன், நீங்க வித்துட்டேன்னு சொல்றீங்க, அதுக்கு என்ன சாட்சி, ஏதாவது சாட்சி இருந்தா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த வியாபாரம் நடக்கும் போது அதுக்கு சாட்சியா யாருமே இருக்கல. ரசூலுல்லாஹ்வும் அந்த குதிரை வியாபாரியும் தான் இருந்தாங்க. அவர் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு சொல்றாரு, நீங்க சொல்றதுக்கு உண்மைதாங்கிறதுக்கு என்ன சாட்சின்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் சாட்சி இல்ல, மௌனமா இருக்கிறாங்க.
அந்த நேரத்தில் நிலைமையினுடைய அந்த விபரீதத்தை புரிந்து கொண்ட ஹுஸைமத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு நபித்தோழர் சொல்றாங்க, நான் இதுக்கு சாட்சியா இருக்கேன்னு சொன்னாங்க. நான் இதுக்கு சாட்சியா இருக்கேன், நான் சொல்றேன், நீ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த குதிரையை வித்துட்ட, அவங்க வாங்கிட்டாங்க, இதை நான் பார்த்தேன், இதுக்கு நான் தான் சாட்சின்னு அவங்க சொன்னாங்க. ஆனா அந்த இடத்துல அவங்க இல்லை. இந்த விற்பனை நடக்கும் போது அவங்க இல்லை. ஆனா பார்க்காத ஒன்றுக்கு பார்த்ததாக உஸைமா ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துல சாட்சி சொன்னாங்க. சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நீ தான் அந்த இடத்துல இல்லையப்பா, எப்படி சாட்சி சொன்னேன்னு கேட்கிறாங்க. இல்லாத ஒன்ன பார்க்காத ஒன்ன பார்த்துதான் சொல்றாரு, அந்த இடத்துல இல்லாத நீ எப்படி சாட்சி சொல்றேன்னு கேட்கும் போது ஹதரத் ஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, பி தஸ்தீகிக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய நம்பகத்தன்மை என்ன என்பது எங்களுக்கு தெரியும். நீங்க எவ்வளவு நம்பிக்கையான ஆளுங்கிறது எங்களுக்கு தெரியும். உங்களுடைய வாக்கு எவ்வளவு சுத்தமானதாக இருக்கும் என்பது எங்களுக்கு தெரியும். வானலோகத்திலிருந்து வருகிற செய்திகள் விஷயத்திலேயே உங்களை நாங்கள் நம்புகிற போது இந்த சாதாரண ஒரு கிராமப்புறத்து அரபி விஷயத்திலா நாங்கள் உங்களை நம்பாமல் இருப்போம். எனவே நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க, நீங்க வாக்குக்கு மாற்றமா நடக்க மாட்டீங்க, அப்படி எங்களுடைய வாழ்நாளில் எப்பொழுதும் நாங்கள் பார்த்ததில்லை. அந்த நம்பகத்தன்மையின் மீது நம்பிக்கை கொண்டுதான் நான் சொல்லுகிறேன், நீங்கள் வாங்கினீர்கள் என்பதற்கு நான் தான் சாட்சின்னு சொன்னாங்க. அதுக்கு மேல அந்த வியாபாரியால ஒன்னும் பேச முடியல. ஆகா, இந்த ஊர்ல இவர் ஒரு முக்கியமான ஆள் போல தெரியுது, நம்ம விவரம் தெரியாம இவர் விஷயத்துல பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையை அவர் விலைக்கு கொடுப்பதற்கு முன் வருகிறார். ஆனால் இந்த அறிவிப்பினுடைய கடைசியில் வேறு சில அறிவிப்புகளில் வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகு அந்த குதிரையை வாங்கல, நீ கொண்டு போயிருந்தாங்க, நீ முன்னுக்கு பின் முரணா பேசுற, என்னுடைய உரிமை என்ன, நீ ஏமாத்துறங்கிறத நான் காட்டணுங்கிறதுக்காண்டிதான் இப்படி நடந்துகிட்டேனே தவிர இதுக்கு மேல உன்னுடைய குதிரை வேண்டாம், உனக்கு எனக்கு மத்தியில வியாபாரமே வேண்டாம்னு சொல்லிட்டு அவரிடத்திலேயே அதை திரும்ப கொடுத்து அனுப்பிவிட்டார்கள் என்பதை வேறு சில அறிவிப்புகளின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன் இப்படி எதை சொல்றோம்னா, இன்னைக்கு வியாபாரத்துல இந்த மாதிரி முன்னுக்கு முன் முரணாக பேசுறது, பொருளீட்டுகின்ற முறையில வாக்கு சுத்தம் இல்லாமல் நடந்து கொள்றதுங்கிறது இன்னைக்கு சர்வசாதாரணமாக போய்விட்டது. ஆனால் ஒரு இறை நம்பிக்கையான இடத்தில் இந்த தன்மை இருக்கக்கூடாது, வாக்கு சுத்தம் இருக்க வேண்டும். பொருளாதார தேடலில் ஈடுபடுகிற போது அவனுடைய நாணயத்தன்மை வெளிப்பட வேண்டும், பிற மக்களுக்கு அவன் முன்னுதாரணமாக வாழ வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் பல கோணங்களில் நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார். பொருளாதார அவசியம்தான், அதை கொண்டு அல்லாஹு தஆலா சோதிக்கிறது தான் நமக்கு கொடுத்திருக்கிறான், நல்ல தெரியுது. அப்படி இருக்கும் போது ரொம்ப கவனத்தோடு அதை கையாளுவதற்கு நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுவான் அல்லவா, வலா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், இறை நம்பிக்கை கொண்ட பெருமக்களே, உங்களுக்கு மத்தியில் நீங்கள் அநியாயமாக பொருளாதாரத்தை சாப்பிடாதீர்கள். அநியாயமான வழியிலே நீங்கள் பொருளாதாரத்தை சம்பாதித்து அதன் மூலமாக நீங்கள் வாழ்வாதார தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். அநியாயமாக வரக்கூடிய எல்லா வழிகளும் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது எத்தனை வழியா இருந்தாலும் சரிதான், மார்க்கம் எதையெல்லாம் தடை செய்திருக்கிறதோ அதுவெல்லாம் அநியாயமான பொருளாதார வழி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக அனாதைகளுடைய பொருளை சாப்பிடாதீர்கள் என்று திருக்குர்ஆன் பல இடங்களில் பேசுகிறார். அனாதை நிலையங்கள் என்ற பெயரில் இன்று நடைபெறுகிற அக்கிரமங்களை பார்த்தால், அவர்களை சொல்லி வசூல் பண்ணிவிட்டு அங்கே நடக்கின்ற கொடுமைகளை பார்த்தால் ரொம்ப மோசமான நிலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அனாதைகளுடைய பொருட்கள் இன்று சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா ஒரு இடத்திலே சொல்லுவான், இன்னல்லதீன யஅகுலூன அம்வாலல் யதாமா லுல்மன் இன்னமா யஅகுலூன ஃபீ புத்தூனிஹிம் நாரா. அனாதைகளுடைய பொருளை யார் அநியாயமாக முறைகேடாக சாப்பிடுகிறாரோ அவர் சாப்பிடுவது நரகத்தினுடைய நெருப்பு என்பதை அவர் விளங்கிக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வுடைய வார்த்தைகளில் இருப்பதை பார்க்கிறார். நரக நெருப்பை நீங்க சாப்பிடுறீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். தவறான வழியிலே வரக்கூடிய பொருளாதாரம், ஹராமாக்கப்பட்ட வழியிலே வரக்கூடிய பொருளாதாரம் எதுவாக இருந்தாலும் அது சாப்பாடு அல்ல, அது நரகத்தினுடைய நெருப்பு என்பதாக அல்லாஹ் தஆலா இது போன்று பல்வேறு வசனங்களின் மூலமாக சொல்லி காட்டி இருப்பதை பார்க்கிறார். வட்டியை மூலதனமாக கொண்ட பொருளாதாரத்தை
பேசுகின்ற போது இறைவன் சொல்லுகிறான், வட்டியை சாப்பிட்டு அதன் மூலமாக வருமானத்தை பெருக்கியவன் நாளை மறுமையிலே எழுந்து வருகின்ற போது கமாயத் தஹப்பதுஹு ஷைத்தான், ஷைத்தானால் தீண்டப்பட்ட பைத்தியம் பிடித்தவன் போல் நாளை மறுமையிலே அவன் வருவான். வட்டி என்றால் ஏதோ காசு பணத்தை கொடுத்து வாங்குறது மட்டும்தான் வட்டி நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். வட்டியினுடைய சாயல் எதுவெல்லாம் இருக்கிறதோ, வட்டியினுடைய சந்தேகம் எதிலெல்லாம் இருக்கிறதோ அத்தனையிலும் இந்த பாவம் ஒன்றிணைந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கில ரிபா வ மூக்கிலஹு வ காத்திபஹு வ ஷாஹிதைஹி. வட்டியை மூலதனமாக கொண்ட பொருளாதாரத்தில் 4 நபர்கள் குற்றவாளிகள் என்று சொல்லுகிறார்கள். ஒன்று கொடுப்பவன், இன்னொன்று வாங்குபவன், மூன்றாவதாக அதற்கு எழுதுபவன், நான்காவதாக அதற்கு சாட்சியாக இருப்பவர்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னாங்க, இந்த 4 பேருமே பாவத்துல சமமானவங்க தான். வட்டி கொடுக்கிறவன் மட்டும்தான் பெரிய பாவி, வாங்குறவன் பாவம் செய்யல நினைச்சிடக்கூடாது, சாட்சியா இருக்கிறவன் என்ன செய்வான் நினைச்சிடக்கூடாது. இந்த 4 பேருமே குல்லுஹும் சவாவுன், 4 பேருமே பாவத்துல சமம்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோமே. ஆக தவறான வழிகள், மார்க்கம் தவறான வழிதான் என்னது? மார்க்கம் எந்த வழியிலெல்லாம் பொருளீட்டுவதை தடுத்திருக்கிறதோ அத்தனை வழிகளிலிருந்தும் ஒரு முஸ்லிம் தன்னை பாதுகாத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அது இந்த உம்மத்திற்கு ஏற்படுத்தப்பட்ட சோதனை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார். இன்னொரு கட்டத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, லா தஸூலா கதமா அப்தின் யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் சில முக்கியமான கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிற வரை எந்த மனிதனுடைய காலும் அவன் நின்ற இடத்தை விட்டு நகர முடியாது என்று பெருமானார் சொன்னார். எல்லாத்துக்கும் கேள்வி கணக்கு உண்டு. இந்த உலகத்தில் நடந்த அத்தனைக்கும் நாளை மறுமையிலே விசாரணை உண்டு என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனா சில குறிப்பிட்ட விஷயங்களை சொல்லி இந்த விஷயங்களுக்கு அவன் பதில் சொல்லாத வரை ஒரு இன்ச்சி கூட அவன் நின்ன இடத்துல இருந்து அவனுடைய கால் நகராது என்று பெருமானார் சொல்லிவிட்டு அந்த குறிப்பிட்ட விஷயங்களில் ஒன்றாக சொல்லுகிறார்கள், உன்னுடைய பொருளாதாரத்தை நீ எப்படி சம்பாதித்தாய், அதை எப்படி செலவு செய்தாய் என்ற கேள்விக்கு பதில் சொல்லாத வரை யாரும் மறுமையினுடைய அந்த விசாரணை நடைபெறுகிற இடத்துல இருந்து நகர்ந்து செல்ல முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். ஆக பொருளாதாரம் என்பது ரொம்ப ஒரு ஆபத்தானது, ரொம்ப ஒரு சோதனைக்குரியது, நாளை மறுமையிலே மிகுந்த கேள்வி கணக்குரியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடைபெற்ற நிகழ்வை பாருங்க. பொருளாதாரம் தவறான வழியில் வருகிற போது அந்த பொருளாதாரம் கடைசி கட்ட முடிவை விபரீதமானதாக மாற்றிவிடும் என்பதற்கு எச்சரிக்கை விடுக்கின்ற ஒரு செய்தி ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கிறது. ஹைபர் போர்ல இருந்து ரசூலுல்லாஹ் திரும்பி வராங்க. ஹைபருங்கிறது முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் நடைபெற்ற ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தில் இருந்து அவங்க திரும்பி வரும்போது ஒரு இடத்துல வாதில் குரா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சஹாபாக்களோடு தங்கி இருக்கிறாங்க. அப்படி தங்கி இருக்கும்போது பெருமானாருடைய அந்த ஒட்டகத்தின் மேல் இருந்த சில சாமான்களை அவர்களுடைய அடிமைகளில் ஒருவர் இறக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய பெயர் ஹதீஸ்ல குறிப்பிடப்படல. பெருமானாருக்கு அடிமையாக இருந்தவர் வேறொரு நபர் அவரை அன்பளிப்பாக பெருமானாருக்கு கொடுத்திருந்தார். அந்த அடிமையை அந்த போர்க்களத்துக்கு அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. அவர் என்ன செஞ்சாரு, அந்த ஒட்டகத்தில இருந்து சில சரக்குகளை கீழே இறக்கி வைக்கும் போது எங்கிருந்தோ வந்த ஒரு அம்பு அவருடைய தலையில் தாக்கி அந்த இடத்திலேயே அவர் இறந்து விடுகிறார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். போர்க்களத்துக்கு போயிட்டு வாராரு, ரசூலுல்லாஹ் கூடவே இருக்கிறாரு. பெருமானாருக்கு சேவகம் செய்கிற ஒரு பாக்கியம் பெற்ற அடிமையாக அவர் இருக்கிறார். அந்த போர்க்களத்திலிருந்து திரும்ப வரும்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருது. எங்கிருந்தோ வந்த ஒரு அம்பு எதிர்பாராத விதமாக அவரை தாக்கி அந்த இடத்திலேயே அவர் இறந்து போயிறார். உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, ஹனி அன் லஹு அஷ்ஷஹாதத்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, எவ்வளவு பெரிய பாக்கியம் இவருக்கு கிடைத்திருக்கிறது. போர்க்களத்திலிருந்து திரும்பி வருகிற போது அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் துறக்கிற ஒரு வாய்ப்பு இவருக்கு கிடைத்திருக்கிறது என்று
அவரை குறித்து சற்று பெருமையாக பேசினார்கள். அப்படி பேசிய சமயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இவர் ஷஹாதத்துடைய நிலையை அடைந்து பெரிய பாக்கியத்தை பெற்றுவிட்டார் என்று நீங்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா இவருடைய இப்போதைய நிலை என்ன தெரியுமா? போர்க்களத்திற்கு சென்று வருகிற போது ஷஹீதாகி இருக்கிறார் என்று நீங்க சொல்றீங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில் என்னுடைய பார்வையில் இவருடைய நிலை எப்படி தெரியுமா? இன்னஹு இன்ன ஷம்லத அஹதஹா ஃபீ ஹைபர் லதல்தஹிபு அலைஹி. ஹைபர் போர்க்களம் முடிந்தவுடன் அதனுடைய கனிமத் பொருட்கள் இருக்கிறதல்லவா, அந்த கனிமத் பொருட்களை பங்கு வைப்பதற்கு முன்பாக ஒரு போர்வையை யாருக்கும் தெரியாம இவர் மறைச்சு வச்சிருந்தாரு. அது உங்களுக்கு தெரியாது. மறைச்சு வச்சிருந்த அந்த போர்வை நரக நெருப்பாக இப்பொழுது இவர் மீது கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அவரை பார்த்து சொன்னார். போர்க்களத்துக்கு போயிட்டு வந்தவர் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட வந்த ஒரு முஜாஹிதை பார்த்து பெருமானார் சொன்னாங்க, இவர் போர்க்களத்திலிருந்து வருகிறார், நல்ல மரணம் என்று நீங்க நினைக்கிறீங்க. ஆனா உண்மையான நிலை என்ன தெரியுமா? இவர் மரணிச்சிட்டாரு. இப்ப இவர் மேல அந்த போர்வை கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருப்பது எனக்கு தெரிகிறதுன்னு சொன்னாங்க. ஒரு சின்ன போர்வை தான் கனிமத் பொருள் என்பது போர்க்களத்தில் கிடைக்கக்கூடிய அந்த போர் செல்வங்களுக்கு கனிமத் என்று சொல்லப்படும். கடந்த காலத்தில் உள்ள சமுதாயங்களுக்கெல்லாம் அது ஹலாலாக்கப்படலை. போர் நடக்கும் போது நபிமார்களுடைய காலத்துல இந்த மாதிரி போர் செல்வங்கள் கிடைச்சா என்ன செய்வாங்கன்னா, ஒரு பொது வெளியில அதை வச்சிருவாங்க. வானத்திலிருந்து வருகிற ஒரு நெருப்பு அந்த பொருளை அப்படியே கரிச்சிட்டு போயிடும். இதுதான் அந்த காலத்துல இருந்த ஒரு நடைமுறை. ஆனா நம்முடைய சமுதாயத்துக்கு மட்டும்தான் போர்க்களத்தில் கிடைக்கக்கூடிய கனிமத் பொருட்கள் ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது என்று பெருமானார் சொல்லுவாங்க. இது இந்த சமுதாயத்திற்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்த சலுகை. போர்க்களத்தில் எவ்வளவு கிடைச்சாலும் அதுல கலந்து கொண்டவங்கள் பங்கீடு செய்து கொண்டு அதை எடுத்துக்கிறணும். அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய பைத்துல் மாலுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பங்கை கொடுத்துட்டு மீதியை போர்க்களத்தில் கலந்து கொண்டவர்கள் எடுத்துக்கொள்வாங்க. ஏன்னா அன்றைய காலத்துல ராணுவத்துக்கு சொல்லி தனியாக ஊதியம் கிடையாது. போர்க்களத்திற்கு செல்பவர்களுக்கு என்று எந்த பொருளாதார வழியும் ஏற்படுத்தப்படவில்லை. அவர்களுக்கு இந்த போர்க்களத்தில் கிடைக்கின்ற அந்த கனிமத் பொருட்கள் பங்கு வைத்து கொடுக்கப்படும். இது அவங்களுக்கு ஹலாலு. ஆனா எப்ப ஹலாலுன்னா, யார் யாருக்கு என்னென்ன பங்குன்னு சொல்லி பங்கு வைக்கப்பட்டதற்கு பிறகு அவரவருடைய பங்கு அவரவரை பயன்படுத்திக்கலாம். ஆனா பங்கு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன போர்வையா இருந்தாலும் சரிதான், அது அநியாயமாக இவருக்கு வந்த பொருளாதாரமாக பார்க்கப்படும். அப்படி வந்த பொருளாதாரம் அவரை எங்க கொண்டு போய் சேர்த்துருச்சு? நரகத்துல கொண்டு போய் சேர்த்திருக்கு. ஷஹீதுக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கிற மார்க்கம் இது. கடனை தவிர மற்ற எல்லா பாவங்களும் போர்க்களத்தில் ஷஹீதாகுவர்களுக்கு மன்னிக்கப்படும் என்று சொன்ன இந்த மார்க்கத்தில் அந்த ஷஹீதுங்கிற அந்தஸ்தை பெறவிருந்த ஒரு நபர் ஒரு சாதாரண போர்வையை யாருக்கு தெரியாம மறைச்சு வச்சிருந்ததுனால அது நரக நெருப்புல கொண்டு போய் அவரை சேர்க்கிறதுக்கு காரணமாகிவிட்டது என்பதை பார்க்கிறோமே. இது எதை காட்டுகிறது என்றால், பொருளாதார தேடலில் மார்க்கம் தடுக்கப்பட்ட அந்த வழிகளில் ஈடுபடுவது என்பது இறுதி கட்டத்திலே விபரீதமான முடிவுகள் ஏற்படுவதற்கு கூட சில நேரங்களில் அது காரணமாக அமைந்துவிடும். தௌபாவுடைய வாய்ப்பு கூட அவருக்கு கிடைக்கல. அந்த இடத்திலே அவர் இறந்துடுறார். ஏதோ காயம் பட்டு கொஞ்ச நாள் இருந்தா கூட அவர் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்டிருக்கலாம், அதன் மூலமா அல்லாஹ் மன்னிச்சிருக்கலாம். ஆனா அந்த வாய்ப்பு கூட கிடைக்காம உடனடியாக அவர் இறந்து போயிடுறாரு. அவர் கடைசியில் அவர் செஞ்ச அந்த தவறின் காரணமா நரக நெருப்புக்கு அவர் ஆளாயிட்டாருங்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம பொருளாதாரத்தை தேடும் போது என்ன எண்ணத்துல நாம தேடுறோம்? நாம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்முடைய சந்ததிகள் எல்லாம் கஷ்டப்படாம வாழணும்னு நினைக்கிறோம். ஆனா நாளை மறுமையில் நம்முடைய சந்ததிகள் எல்லாம் நமக்கு எதிராக சாட்சி சொல்லுவார்கள், இறைவா இந்த பொருளாதாரம் என் தகப்பனின் மூலமாக எனக்கு கிடைச்சது, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அவர் தவறான வழியில பொருளிட்டு இருந்தா நீ அவர்கிட்ட கேட்டுக்கன்னு சொல்லி எல்லாரும் விளைகிடுவாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா, அந்த மறுமை நாளில் எல்லா உறவுகளும் தங்களுடைய உறவுகளை விட்டு ஓடும் என்று சொல்லுகிறார். தந்த மகனை பார்க்க மாட்டார், மகன் தந்தையை பார்க்க மாட்டார். மகன் அந்த பொருளாதாரம் அவனுக்கு ஹலால் ஆயிரும். ஏன்னா வாரிசு அடிப்படையில் அவனுக்கு வருது. தந்தை தவறான வழியில பொருள் ஈட்டி வச்சிருக்கிறாரு, கோடி கோடியா சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கிறாருன்னா
மகன் குற்றவாளி ஆக மாட்டான். அவனுக்கு எப்படி வந்திருக்கு? ஹலாலான வழியில தான் அவனுக்கு போயிருக்கு, வாரிசு அடிப்படையில் அவனுக்கு போயிருக்கு. ஆனா யாரு குற்றவாளி ஆயிருவா? சம்பாத்தியத்துல ஈடுபட்ட அந்த தந்தை குற்றவாளி ஆயிருவார். அதனால தான் நாம கவனமா இருக்கணும், வாரிசுகள் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நாம என்னெல்லாமோ தவறான வழிகள்ல ஈடுபடுறோம். ஆனா நாளை மறுமையில் நம்முடைய குடும்பமே நமக்கு எதிராக நிற்கும். எங்களுக்கு தெரியாது இவர் தான் அப்படி சம்பாத்தியம் பண்ணிட்டு வந்தார், அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும் சொல்லி நமக்கு எதிராக வந்து நிற்கும். அது நரகத்துல கொண்டு போய் நம்மளை சேர்த்துருங்கிறதுல ஒவ்வொருவரும் எச்சரிக்கையோடு இருந்து கொள்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் ஒருத்தருடைய பொருளாதார தேடல் ஹராமான வழிகளை விட்டும் ஹலாலான வழியில் இருக்க வேண்டும் என்ற உளப்பூர்வமான எண்ணத்தோடு அவர் ஈடுபடுகிற போது அவருடைய இறுதி முடிவோ நல்ல முடிவாக இருக்கும் என்பதற்கும் ஹதீஸ்களில் ஆதாரம் இருக்கிறது. இதே போர்க்களம் சம்பந்தப்பட்ட இன்னொரு நிகழ்வு தான், அது உஹது யுத்தத்திலே நடைபெற்ற ஒரு நிகழ்வு. முதல்ல சொன்னது ஹைபர் போர்ல இருந்து திரும்பி வரும்போது நடைபெற்றது. இப்போ சொல்றது உஹது யுத்தத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு. அம்ர் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி. இவருடைய சிறப்பு என்னவென்றால், சஹாபாக்களுடைய வரலாற்றிலேயே ஒரு வக்து கூட தொழாத சஹாபி என்ற ஒரு பெருமையை இவர் பெறுகிறார். இந்த அம்ர் இப்னு சாபித் என்பவர் ஒரு வக்து தொழுகையை கூட தொழல, ஆனா சொர்க்கவாசி என்று சுப செய்தி சொல்லப்பட்டிருக்கிறார். அது எப்படி இவருக்கு சாத்தியமாயிற்று? வரலாற்றில் பார்க்கிறோம், 2 சஹாபிகளுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறதாக சொல்லப்படுது. ஒன்னு இந்த அம்ர் இப்னு சாபித்ங்கிறவர், இன்னொன்னு ஹைபர் போர்ல வச்சு நடைபெற்ற இன்னொரு நிகழ்வுல இறந்து போன அஸ்லம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு இளைஞர். இந்த 2 பேருமே ஒரு வக்து கூட தொழல அப்படின்னு சொல்லி ஹதீஸ்ல வருது. அதுல பாருங்க, அம்ர் இப்னு சாபித்ங்கிறவருடைய நிகழ்வை பாருங்க. அவர் ஒரு மதீனாவாசி, அன்சாரிகள்ல உள்ளவர். அவருடைய பிரதான தொழில் என்னன்னா, பொருளீட்டுகிற அந்த முறை என்னன்னா, வட்டி தொழிலை அவர் பிரதானமாக செய்து கொண்டிருந்தார். இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, இஸ்லாம் மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ரொம்ப தயங்கி கொண்டிருந்தார். காரணம் என்ன? அந்த தயக்கத்துக்கு காரணம் என்னன்னா, இஸ்லாம் வட்டியை தடை செய்திருக்கிறார். அவருடைய பிரதான தொழில் அது. நிறைய பேருக்கு காசு பணங்களை கொடுத்திருக்கிறார், வர வேண்டிய பாக்கி நிறைய இருக்கு. இப்ப இஸ்லாத்துல வந்துட்டோம்னா அதுக்கு மேல என்ன செய்ய முடியாது, பழைய பாக்கி எல்லாம் வசூலிக்க முடியாது, அதற்கான வாய்ப்பு இல்லை. அதனால கொஞ்சம் கால தாமதமாக வசூலிக்க வேண்டிய தொகையெல்லாம் கொஞ்சம் வசூலிச்சுட்டு ஒரு நிலைக்கு வந்ததுக்கு பிறகு நாம இஸ்லாத்துக்கு வருவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுல அவர் இருக்கிறார். அப்படி வருது. இது வந்து திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் இந்த வரலாற்றை விரிவா எழுதுறாங்க. அவருடைய இஸ்லாத்திற்கு வருகைக்கான தாமதம் இந்த ஒரே காரணம் தான். இஸ்லாத்துக்கு போயிட்டேன்னா வட்டியை வசூலிக்க முடியாது, இருக்கிற கொஞ்ச காலகட்டத்தில் வசூல் பண்ணி முடிச்சுட்டு ஒரு நேரத்தில் நம்ம இஸ்லாத்துக்கு நுழைஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல இருக்கிறார். சில பேர் நம்மள நினைக்கிறாங்க அல்லவா, இளமையில இருக்க வேண்டிய காலத்துல ஒரு மாதிரி இருந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல போகும்போது நம்ம மாறிக்கலாம், இப்பமே மாறவா. சில பேர் சின்ன வயசுல ஹஜ்ஜுக்கு போயிருங்கன்னு சொல்ல அவங்க சொல்லக்கூடிய அறிவுரை என்ன, இப்பமேலாம் ஹஜ்ஜுக்கு போக கூடாது, அதெல்லாம் ஒரு வயசு இருக்கு, அந்த வயசுக்கு பிறகு நம்ம மாறிக்கலாம், இப்பமே போயிட்டு வந்தா எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தே நீ இப்படி பண்ணுதேன்னு கேட்பாங்க அப்படிங்கிற பயமே நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கிறோம். அதனால ஒரு வயசுக்கு மேல நம்ம மாறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல அந்த அம்ர் இப்னு சாபித் அவர்கள் இருக்கிறாங்க. இந்த நிலையில உஹது யுத்தத்தை முஸ்லிம்கள் சந்திக்கிறாங்க. உஹது யுத்தத்தை சந்திக்கும் போது இவர் பார்க்கிறாரு, ஊர்ல இருந்துகிட்டு இருக்கிறாரு மதீனால, எல்லாரும் முஸ்லிம்கள் எல்லாரும் உஹது யுத்தத்துக்கு கிளம்பிட்டாங்க. அந்த நேரத்தில் இவருடைய உள்ளத்துல ஒரு மனமாற்றம், நாம இஸ்லாத்துக்கு வந்துருவோம், இஸ்லாத்தை ஏத்துக்குருவோம், இதுக்கு மேல நம்ம காலதாமதம் செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு நேர உஹது களத்துக்கு வரார். அதுவரை அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிறல. எல்லாரும் உஹது அந்த உஹது மலை அடிவாரத்துல போருக்காக வேண்டி முகாமிட்டு இருக்கும் போது இவர் ரசூலுல்லாவை சந்திக்கிறதுக்கு வாராரு. உள்ளத்துல எந்த நேரத்துல மனமாற்றம் ஏற்படும் யாருக்கும் தெரியாதுல. அல்லாஹு தஆலா நாடுனா யாருக்கும் எந்த நேரத்திலையும் ஹிதாயத்தை கொடுக்கலாம். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பரம விரோதிகளாக இருந்த எத்தனையோ பேருக்கு அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறான். ஒரு சின்ன மனமாற்றம் தான். உள்ளம்ங்கிறது வந்து அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அதனாலதான் பெருமானார் சொல்லுவாங்க அடிக்கடி, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக்க,
உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்திலே நீ ஸ்திரப்படுத்தி விடு என்று பெருமானார் இந்த துஆவை அதிகமாக செய்வாங்கன்னு வருது. அப்போ சில சஹாபாக்கள் கூட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க ஹிதாயத்துல இருக்கிற நிலையிலும் எங்களுடைய உள்ளத்துல தடுமாற்றம் ஏற்பட்டுருமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், அல்லாஹ் நாடுனா அந்த தடுமாற்றம் ஏற்படும். அல்லாஹு தஆலா தன்னுடைய விரல்களில் 2 விரல்களுக்கு மத்தியில் நம்முடைய உள்ளங்களை வைத்திருக்கிறார். அவன் இப்படி புரட்டினால் நாம் மூமினாக இருக்கிறோம், அப்படி புரட்டினால் நாம் காஃபிராக போய்விடுவோம். உள்ளங்களுக்கு ஏற்படுகின்ற அந்த தடுமாற்றம் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதனால இந்த துஆவை அதிகமா ஓதிக்கிட்டே வாங்க, அதிகமா ஓதிக்கிட்டே வாங்கினாங்க. ரசூலுல்லாஹ் அதை அதிகமா ஓதி இருக்கிறாங்க. ஆக எந்த நேரத்துல யாருடைய உள்ளத்துல என்ன மாற்றம் ஏற்படுங்கிறது யாருக்கும் தெரியாது. உஹதுக்காக எல்லோரும் கிளம்பி இருந்த நேரத்துல அவருடைய உள்ளத்துல மாற்றம் ஏற்படுது. நேர அந்த போர்க்களத்துக்கு வருகிறார். ரசூலுல்லாஹ்வினுடைய முன்னிலையில் அவர் கலிமா சொல்லி தன்னை முஸ்லிமாக இணைத்துக் கொள்கிறார். போர் நடந்துகிட்டு இருக்கு. போருடைய அந்த பரபரப்புக்கு மத்தியில அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தி மற்ற சஹாபாக்கள் யாருக்குமே தெரியாது. ரசூலுல்லாஹ்வை சந்திச்சாரு. அந்த பரபரப்புல ரசூலுல்லாஹ் 1-2 நிமிடங்கள் அவரோடு பேசினாங்க. அதுல அவர் ஈமான் கொண்டாரு, போயிட்டார். யாருக்குமே தெரியாது. இப்ப ஈமான் கொண்ட உடனே அவர் என்ன செய்யறாருன்னா, வாள் ஏந்தி கொண்டு அந்த போர்க்களத்தில் முஸ்லிம்களுடைய அணியில் நின்று அவர் போராடுகிறார். போராடினவர் அந்த யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டு விடுகிறார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒரு சில நிமிடங்கள் தான் கழிந்திருக்கிறது. இன்னும் ஒரு வக்து தொழுகையினுடைய நேரம் கூட அவர் மீது வரவில்லை. அவர் காலையில இஸ்லாத்தை ஏற்றிருக்காருன்னா லுகருடைய வக்து வந்தாதானே லுகர் அவர் மீது கடமையாகும். அந்த லுகருடைய வக்து வர்றது அளவுக்கு கூட அவகாசம் இல்லாம அவர் போர்க்களத்தில் கலந்து கொண்டார், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். ஷஹீதாக்கப்படுறதுக்கு முன்னாடி அவருடைய உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. பலத்த காயங்களோடு அவர் போர்க்களத்திலே ஒரு இடத்திலே கிடக்கிறார். இப்பொழுது முஸ்லிம்கள் எல்லாம் யார் யார் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, ஏன்னா உஹது யுத்தத்தில் பெரிய கை சேதத்தை இஸ்லாமிய அணி சந்தித்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவங்க யார் யார் கொல்லப்பட்டிருக்காங்கிற அந்த தகவல் தெரியறதுக்காண்டி ஒவ்வொருத்தரையா அடையாளம் கண்டுகிட்டு வரும்போது இந்த அம்ர் இப்னு சாபித் ஒரு இடத்தில் கடுமையான காயத்திற்கு உள்ளாக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நிலையில் அவர் இருக்கிறார். இப்ப முஸ்லிம்கள் பார்க்கிறாங்க, அவருடைய சொந்தக்காரங்க நிறைய பேர் முஸ்லிம்களா இருக்கிறாங்க. அவங்க மதீனாவாசிகள் தானே, நிறைய பேர் முஸ்லிமா இருக்கிறாங்க. அவங்க கேட்டாங்க, இவர் என்னப்பா போர்க்களத்துக்கு வந்திருக்கிறாரு, இவர் தான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறவே இல்லையே, இவர் எந்த நிலையில வந்தாரு, ஏதோ வேடிக்கை பார்க்கணும்னு இந்த இடத்துல வந்திருப்பாரோ, அல்லது அவருடைய உறவினர்கள் யாரையாவது சந்திக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்திருப்பாரோ, வந்த இடத்துல இவருக்கு இப்படி நடந்துட்டோன்னு சொல்லிட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த அவரிடத்துல பக்கத்துல போய் கேட்டாங்க, உன்னுடைய உறவினர்கள் விஷயத்தில் நீ ஆர்வத்தோடு உறவினர்களை சந்திப்பதற்காக வந்தாயா, ரஹபத்தன் ஃபில் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது கொண்ட ஆர்வத்தில் இந்த களத்திற்கு வந்தாயா என்று கேட்கும் போது அவர் சொல்லுகிறார், ரஹபத்துன் ஃபில் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது கொண்ட ஆர்வத்திற்காக அல்லாஹ்வுடைய பாதையில் போடுறதுக்காண்டி தான் நான் வந்தேன்னு சொன்னாரு. சொன்னதோடு அவருடைய ரூஹ் அந்த இடத்துல பிரிந்திருந்தது. ஒரு சில வினாடிகள் தான் பேசி இருக்கிறார். இவங்க கேட்கிறாங்க, நீ எந்த அடிப்படையிலப்பா இந்த களத்துக்கு வந்தேன்னு. அவர் சொல்றாரு, நான் அல்லாஹ்வுக்காண்டி தான் வந்தேன், இந்த மார்க்கத்துக்காண்டி தான் வந்தேன், நான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற கருத்தில் அவர் பேசுறாரு. அதோடு அவருடைய ரூஹு பிரிந்திருது. யாருக்குமே நம்ப முடியல, இவர் உண்மையிலே ஈமான் கொண்டிருக்கிறாரா அல்லது ஈமான் கொள்ளாத நிலையில இங்க வந்த இடத்துல இப்படி நடந்துட்டான்னு சொல்லி அதுக்கு பிறகு அவங்களால உறுதி கொள்ள முடியல. நேர ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, இந்த செய்தி நடந்த விஷயத்தை சொல்றாங்க. இந்த மாதிரி அம்ர் இப்னு சாபித் ஒரு இடத்துல பார்த்தோம், அவர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாரு, கேட்ட உடனே கடைசியா இப்படி சொல்லிட்டு இறந்துட்டாரு, அவருடைய நிலைமை என்னன்னு கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல, அவர் ஏற்கனவே ஈமான் கொண்டு விட்டார். சஹாபாக்களுக்கு அப்பதான் தெரியுது, ரசூலுல்லாஹ்வை பார்த்து அவர் ஈமான் கொண்ட செய்தி அப்பொழுதுதான் தெரிகிறது. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் ஈமான் கொண்டு உளப்பூர்வமான எண்ணத்தோடு தான் இந்த களத்தில் அவர் கலந்து கொண்டார். இன்னஹு மின் அஹ்லில் ஜன்னா, இப்பொழுது அவர் தன்னை சொர்க்கவாசியாக மாற்றிக்கொண்டார். இப்பொழுது அவர் தன்னை சொர்க்கவாசியாக மாற்றிக்கொண்டார். பெருமானாருடைய வார்த்தை. கைபர் யுத்தத்தில் கலந்துகிட்டு வந்தவரை பார்த்து பெருமானார் சொன்னாங்க, அவர் நரகவாசியா போயிட்டார் சொன்னாங்க. காரணம் என்ன? ஒரு தவறான பொருளாதார சேர்க்கை அவரிடத்தில் வந்து சேர்ந்ததினால்
அது அவருடைய இறுதி முடிவை மோசமானதாக மாற்றிவிட்டது. ஆனால் ஒரு மனிதர் வாழ்நாள் முழுவதும் தவறான அந்த பொருளாதார நிலையில் இருந்தாலும் கூட மனம் மாறி அல்லாஹ்வுக்காக என்னுடைய வருமானம் வேண்டாம், இவ்வளவு நாள் செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த வட்டி தொழிலை நான் விட்டுருந்தேன், அதன் மூலமா பொருளிட்டு அந்த முறை வேண்டான்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் வந்தவருக்கு அல்லாஹ் தஆலா அவருடைய எண்ணத்தை அங்கீகரித்துக் கொண்டு அவருடைய அந்த ஹலாலான தேட்டத்தை அங்கீகரித்துக் கொண்டு அவரை சொர்க்கவாசியா மாத்திட்டாங்கிறத பார்க்கிறோமே. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, பொருளாதார தேடல் என்பது இந்த சமுதாயத்திற்கு சோதனையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹராமான வழிகளில் பொருளீட்டுகிற போது அதே நிலையில் மரணம் நமக்கு வந்துவிடுமேயானால் அது நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். நம்முடைய எண்ணம் சுத்தமாக இருந்து ஹலாலாத்தான் நான் வாழுவேங்கிற எண்ணத்தில் இருந்தால் அந்த எண்ணம் நம்மை சொர்க்கவாசியாக மாற்றிவிடும் என்பதைத்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு காட்டிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் ஹராமான மார்க்கத்தால் தடுக்கப்பட்ட எந்த விஷயமும் தன்னோடு இணைந்து விடக்கூடாது என்பதில் சஹாபாக்கள் ரொம்ப எச்சரிக்கையோடு இருந்தாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் சித்திக் அவங்களுடைய அடிமை ஒருவர் ஒரு பொருளை கொண்டு வந்து கொடுக்கிறார். சாப்பிட்றதுக்காண்டி உள்ள ஒரு பொருள், என்ன கொடுத்தாருங்க தெரியல, சாப்பாட்டு பொருள்னு வருது. ஒரு உணவுப் பொருளை கொண்டு வந்து கொடுக்கிறாரு. கொடுத்தவன வாங்கி சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே கேட்டாங்க, இது என்னப்பா கொண்டு வந்தியே, இது எப்படி உனக்கு கிடைச்சதுன்னு கேட்டாங்க. அபூபக்கர் சித்திக்கினுடைய அடிமையாக இருந்தவர் வெளியில போய் ஏதோ சம்பாத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு, அவருக்கு கிடைச்ச பணத்துல இதை வாங்கிட்டு வந்திருக்காருங்கிற எண்ணத்துல இவங்க கேட்டாங்க, இது எப்படி உனக்கு கிடைச்சது? உடனே அபூபக்கர் சித்திக்கினுடைய அந்த அடிமை சொன்னாரு, ஜாஹிலியா காலத்துல இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு நபருக்கு குறி சொன்னேன்னா உனக்கு இது நடக்கும் அது நடக்கும். ஒருத்தர் கேட்டார் என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு. நான் உன்னுடைய எதிர்காலம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லி குறி சொன்னேன். ஆனா எனக்கு ஜோசியம் சொல்றதெல்லாம் தெரியுமானா தெரியாது. என் மனசுல வந்ததை வாயில வந்ததை தான் என்ன செஞ்சேன், அவர்கிட்ட நான் விட்டு அடிச்சேன். உனக்கு இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு சொன்னேன். அவரும் அதை நம்பிட்டாரு. அதுக்கு பிறகு ரொம்ப நாள் அவரை நான் பார்க்கல. பல வருடங்களுக்கு பிறகு இப்பொழுது நான் அவரை பார்த்தேன். நான் சொன்னது அவருக்கு நடந்திருக்கு. இவர் யதார்த்தமா சொன்னது. இன்னைக்கு ஜோசியக்காரன் சொல்றது அப்படித்தானே இருக்கு. ஆம்பளை பிள்ளை பிறக்குமா பொம்பளை பிள்ளை பிறக்குமான்னா பதில் எப்படி இருக்கும்? பெரும்பாலும் ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும். ஒருவேளை தப்புனா பொம்பளை பிள்ளை பிறக்கும். உங்களுக்குரிய அந்த ஜாதக அடிப்படையில கட்டத்தை போட்டு பார்த்தா, நட்சத்திர அடிப்படையில பார்க்கும்போது உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கதான் வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒருவேளை வாய்ப்பு தப்புனா பொம்பளை பிள்ளையா இருக்கு. இந்த ரெண்டு தவிர வேற ஏதாவது பிறக்குமா? ஒரு ஆணும் பெண்ணு இணைஞ்சா ஆம்பளை பிள்ளை பிறக்கணும் அல்லது பொம்பளை பிள்ளை பிறக்கணும். இந்த ரெண்டும் கட்டா நிலைங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு நிலை. ஆனா ஜோசியக்காரனுடைய பேச்சு ஃபுல்லா இப்படிதான் இருக்கும். உனக்கு இது நடக்கும்னு சொல்லிட்டு வருவான். ஒருவேளை நடக்கலன்னா அதுக்கு இது காரணமா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் தப்பிக்கிறதுக்கு இதை அவனை வச்சிருவான். அந்த மாதிரி இவர் ஜாகிலியா காலத்துல ஒருத்தர்கிட்ட குறி சொல்லி இருக்கிறாரு. குறி சொல்லும் போது இவர் என்னெல்லாமோ விட்டு அடிச்சிருக்காரு. அது யதார்த்தமா அவன் வாழ்க்கையில நடந்துட்டு இவர் சொன்னதும் நடந்ததும் ஒத்து போய் இருக்கு. அந்த ஆளை பல வருஷம் கழிச்சு இப்ப நான் பார்த்த உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். நீ அன்னைக்கு சொன்னீங்களப்பா, அது என் வாழ்க்கையில் அப்படியே நடந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அன்பளிப்பாக சில பொருட்களை எனக்கு கொடுத்தார், கூலியாக சில பொருட்களை கொடுத்தார். அதை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கிறேன், அதை தான் நீங்க ருசிச்சு சாப்பிட்டீங்கன்னு சொல்லி அபூபக்கர்ட்ட அவர் சொல்றார். இவங்களுக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுருச்சு. அபூபக்கர் சித்திக் எவ்வளவு பெரிய பேணுதலா இருந்தவங்க, ஈமானுடைய உயர்ந்த நிலையில் இருந்தவங்க அல்லவா. குறி சொல்றது, ஜோசியம் பார்க்கிறது, இதெல்லாம் மார்க்கத்தில் ரொம்ப அழுத்தமாக தடை செய்யப்பட்டிருக்கு. அதன் மூலமா பொருள் ஈட்டுவது முற்றிலும் ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் போது ஒருத்தர் ஜோசியம் பார்த்து குறி சொல்லி அதன் மூலமா கிடைச்ச கூலியில உள்ளதை கொண்டு வந்து நம்மள்கிட்ட கொடுத்ததை நம்மளும் சாப்பிட்டுட்டோமே அப்படின்னு பரிதவிச்சவர்களாக வாய்க்குள்ள கையை விட்டு சாப்பிட்டதை ஃபுல்லா வாந்தி எடுத்துட்டாங்க. சாப்பிட்டதை ஃபுல்லா வாந்தி எடுத்துட்டாங்க. சொன்னாங்க, ஏன் வாந்தி எடுத்தீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஹராமான பொருளாதாரத்தில் வளர்க்கப்பட்ட இறைச்சி நரக நெருப்புக்கு ரொம்ப தகுதியானது என்று பெருமானார் சொல்லி இருக்கிறாங்க.
இது ஹராமான ஒரு பொருள், இந்த பொருளுடைய தாக்கம் என்னுடைய உடம்புக்குள்ள சென்று அது என்னுடைய இரத்தத்தில் ஊடுருவி அது என்னுடைய உடல் வளர்ச்சியில் ஒரு சின்ன பங்களிப்பு செய்தாலும் கூட இந்த உடல் நரகத்துக்கு போயிருங்கிற பயம் எனக்கு இருக்கு. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிதான் சொல்றாங்க, ஹராமான பொருளாதாரத்தினால் வளர்க்கப்பட்ட உடல் நரக நெருப்புக்கு ரொம்ப தகுதியானது, நரகத்துல போட்டா ரொம்ப கொழுந்து விட்டு எரியும், பக்காவா எரியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால அப்படி ஒரு நிலை எனக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுனால நான் இப்படி வாந்தி எடுத்தேன்னு அவங்க சொல்றாங்க. இதே மாதிரிதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கூட ஒரு சந்தர்ப்பத்தில் பாலை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, அவங்களும் வாங்கி குடிச்சிருவாங்க. இது என்ன பால்னு அதுக்கப்புறம் கேட்கும் போதுதான் சொல்லப்படும், இது சதக்காவினுடைய ஒட்டகத்திலிருந்து கறக்கப்பட்ட பால். சதக்காவினுடைய ஒட்டகம்னா அந்த காலத்தில் அரசாங்கத்துக்கு சொந்தமான பைத்துல் மாலுக்கு சொந்தமான ஒட்டகங்கள் இருக்கும். அந்த ஒட்டகத்திலிருந்து கறக்கப்பட்ட பால் என்பது ஏழைகளுக்கு உரியது. அதை உரியவங்க தான் பயன்படுத்தணுமே தவிர மற்றவங்க பயன்படுத்தக்கூடாதுங்கிற தடை இருந்தது. ஆனா தெரியாம அதை குடிச்சிருவாங்க. குடிச்சதுக்கு பிறகுதான் தகவல் தெரியும் இது அந்த மாதிரியான ஒட்டகத்திலிருந்து கறந்த பால் என்று சொன்ன உடனே அவங்களும் குடிச்சதை வாந்தி எடுத்துட்டு இதே மாதிரி சொன்னாங்கிறத ஹதீஸ்ல பார்க்கிறாங்க. இதுவெல்லாம் சஹாபாக்கள் அந்த ஹராம் விஷயத்துல எவ்வளவு எச்சரிக்கையோடு இருந்திருக்கிறார்கள். ஒரு சின்ன பொருளாதாரமாக இருந்தாலும் சின்ன அளவா இருந்தாலும் மார்க்கம் தடுக்கப்பட்ட வழிகளில் நமக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் அவ்வளவு எச்சரிக்கையோடு இருந்திருக்கிறாங்க. பொருளாதார தேடலில் இது ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது. இது ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது. பொருளாதார தேடலை இஸ்லாம் வலியுறுத்துகிறது, அதில் பேணுதலோடு இருக்க சொல்லுகிறது, அல்லாஹ் விதித்தது கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்க சொல்லுகிறது. மூன்றாவதாக இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, முற்றிலுமாக அல்லாஹ் ரசூலினால் தடுக்கப்பட்ட வழிகள் அனைத்தும் தவிர்த்து கொள்ளப்பட வேண்டியதாக இருக்கணும். ஒரு சின்ன விஷயத்துல கூட ஹராமான பொருளாதாரம் நம்மிடத்தில் வந்துவிடக்கூடாது என்ற எச்சரிக்கை இருக்க வேண்டும் என்று சொன்ன மார்க்கம் கடைசியாக சொல்லுகிறது, உங்களுடைய பொருளாதார தேடல் எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட முறைகளில் இருக்கிற அந்த தேடல் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டும் எந்த சூழலிலும் உங்களை திசை திருப்பி விடக்கூடாது. அது ஒரு முக்கியமான கருத்தாக சொல்கிறது. பொருளாதாரத்தை தேடுங்க, எவ்வளவு நாளும் சம்பாதிங்க, எப்படி வேணாலும் அதை நல்ல வழிகளில் பயன்படுத்துங்க, ஆகமாக்கப்பட்ட வழிகளில் பயன்படுத்துங்க. ஆனால் இவை அனைத்தும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டும் உங்களை திசை திருப்பி விடக்கூடாது. அந்த மாதிரியான பொருளாதார தேடல் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. அது சம்பந்தமான சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம் என்று கூறிக்கொண்டு முடிக்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.